தற்போதைய அண்மை செய்தி நீலகிரி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் மற்றும் கோவை மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் என்பது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்துக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய முழு விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் அதே போல கோவை மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறார்கள். மேலும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போல தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பாக தரைக்காற்றுடன் அதாவது மழை பெய்யும் பொழுது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு தொடர்ந்து 4வது நாளாக இந்த அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் கோவை மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டி தற்பொழுது அது நிலவி வருகிறது. இது புயலாக வலுப்பெறாம தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மேற்கு திசையை நகர்ந்து நாளை அதிகாலை ஒரிசா அருகே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது புயலாக வலுப்பெறாமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே ஒரிசா அருகே நாளை கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தமிழகத்திற்கு பெரிதான மழைக்கு பாதிப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் அதே போல கோவைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட் ரமணன்.